ராகேஷ் ஒரு பிரமாதமான ஷெஃப் இருந்தாரு. அதுவும் முக்கியமா அவர் கையால செய்யப்படுற பட்டர் சிக்கன் அவர் கஸ்டமரோட ஃபேவரட் அண்ட் அவர் ரெஸ்டாரண்டோட பெஸ்ட் செல்லரா இருந்தது. அவர் கடந்த 5 வருஷமா அவர் நகரத்துல இருக்கிற பிரபலமான ரெஸ்டாரண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு வராரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு தோண ஆரம்பிச்சது, உழைப்போ நான் போடுறேன், ஆனா கிரெடிட் அண்ட் ப்ராஃபிட் அவருடைய பாஸ் எடுத்துன்னு போயிடுறாரு. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்ட் ஆலோசனை கொடுக்குறாரு, நீ உன்னோட சொந்த ஃபுட் ஜாயிண்ட் ஏன் திறக்க கூடாது? ராகேஷ்க்கு சொன்னது சரின்னு தோணுச்சு. உண்மையில ரெஸ்டாரண்ட் அவர் சமைக்கிற சாப்பாடு நல்லா தான் நடக்குது. சோ ஒரு எம்ப்ளாயி மாதிரி சேலரி வாங்குறதை விட பெட்டர் அவரே சொந்தமா அவர் ரெஸ்டாரண்டோட பாஸ் ஆயிரலாம். அப்புறம் வேற என்ன, அவரோட ஜாபை விட்டுட்டாரு, சேவிங்ஸ் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு அண்ட் சொந்தமா திறந்துட்டாரு அவருடைய ஓன் ஃபுட் ஜாயிண்ட் ராகேஷ் கிச்சன். ஆரம்பத்துல வெறும் கொஞ்ச நஞ்ச ஆட்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் ராகேஷ் முழு மனசுடன் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் முழு ஜாயிண்ட்டையும் வெவ்வேறு தீமால டெக்கரேட் பண்ணாரு அண்ட் மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக்க வாங்கினாரு. கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சது அண்ட் ராகேஷோட ஒர்க் லோடு அதிகமாச்சு. இப்ப அவருக்கு ஃபீட்பேக் எடுக்கவும் டைம் இல்ல, ரெஸ்டாரண்ட் சுத்தம் பண்ணவும் டைம் இல்ல. ஏன்னா அவருடைய எல்லா டைமும் கிச்சன்ல ஆர்டரை ப்ரிப்பேர் பண்றதுலயே போயிருது. அப்பதான் அவருக்கு உணரப்பட்டது அவருக்கு வேற ஒருத்தரோட ஹெல்ப் வேணும்னு. சோ இதனால அவர் ஒரு ஷெஃபை ஹையர் பண்ணாரு, சோ தட் அவர் மார்க்கெட்டிங், அக்கவுண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணலான்னு. ஆனா அந்த ஷெஃப் அந்த அளவுக்கு சரியில்லை அண்ட் கஸ்டமர்ஸ் டேஸ்ட் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ராகேஷ் யோசிச்சாரு, இந்த வேலையை அவரை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு. அவர் அந்த எம்ப்ளாயியை வெளியே அனுப்பிட்டாரு. ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது நாளுக்கு நாள் ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருந்தது. இந்த வாட்டி ராகேஷ் யோசிச்சாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜரை போடலான்னு. அண்ட் ராகேஷ் அவரே கிச்சன்ல ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இப்ப கொஞ்ச நாளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. அதிகரிக்கிற வேலையின் காரணத்தினால ராகேஷ்க்கு 15-17 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதானது. கூடவே ரெஸ்டாரண்டோட ரெண்ட், மேனேஜரோட சேலரி அண்ட் ரா மெட்டீரியல் வாங்கின பிறகு மிச்ச ப்ராஃபிட் இருக்குதோ அதை வச்சு வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருந்தது. கடைசியில 3 வருஷம் ட்ரை பண்ணி அவரோட எல்லா சேவிங்ஸும் காலியான பிறகு ராகேஷ் வந்து அவரோட ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தருடைய ரெஸ்டாரண்ட்ல ஷெஃபாக வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வெறும் ராகேஷ் மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களால கண்டிப்பா ஒரு இடத்துல இந்த கதையை அவங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபோர்ப்ஸ் மேகசினோட ஒரு ரிப்போர்ட்டுக்கு பிரகாரம் உலகத்துல கிட்டத்தட்ட 20% ஸ்மால் பிசினஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளவே மூடிடுறாங்களாம். 30% அடுத்த 2 வருஷத்துலயே அண்ட் மிச்சம் இருக்கிற 30% 5-10 வருஷத்துக்குள்ள ஃபெயில் ஆயிடுறாங்க. வெறும் 10-20% பிசினஸஸ் மட்டும் தான் ஒரு சஸ்டைனபிள் என்டர்பிரைசஸ் ஆக மாறுறாங்க. ஆனா ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தேட போறோம். நம்ம பார்க்க போறது ஸ்மால் பிசினஸ் உடைய குரு மைக்கேல் கெபரோட மெகா செல்லர் புக் தி இ-மித் ரீவிசிட்டட் பத்தி. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க உங்க வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஐ ஓபனிங்கா இருக்கும். சோ சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் த இ-மித்? இ-மித் அதாவது த ஆண்டர்பிரினர் மித். நம்ம சொசைட்டில ஒரு ரொம்பவே காமனான தாட் ப்ராசஸ் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு. பட் த ரியல் ட்ரூத் இஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல 70% ஆட்கள் யார் பாத்தீங்கன்னா இவங்க முதல்ல வேற யாரா ஒருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அண்ட் அப்புறமா அவங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. லைக் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ், டெய்லர்ஸ், ஷெஃப், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு டெக்னீஷியன்ஸ். ஆனா அவங்களுக்கு தோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட வேலையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிற காரணத்தால இதனால அந்த வேலைக்கு ரிலேட்டடா இருக்கிற பிசினஸையும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்னு தோணுது. ஆனா உண்மைன்னு பாத்தீங்கன்னா அது முற்றிலும் வேறுபட்டது. அப்படி உங்களால ஒரு டேஸ்டியான பீஸா செய்ய முடியும்னா அதுக்கான அவசியம் இல்ல உங்களால டாமினோஸ் இல்ல பீஸா ஹட் மாதிரியான சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ரன் பண்ண முடியும்னு. இல்ல உங்களால கோடிங் செய்ய முடியும்னா அதுக்கான அவசியம் கிடையாது உங்களால ஃபேஸ்புக்கை உருவாக்க முடியும்னு. டெக்னிக்கல் ஒர்க் பண்றது இல்ல ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறது இது பிசினஸ் உடைய வெறும் ஒரு பார்ட் தான். இதன் கூடவே அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், பிளானிங், டீம் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லி ரன் பண்றதுக்கு நமக்கு இது வந்தே தீரணும். அண்ட் அந்த உண்மை மக்கள் இதற்கு வந்ததும் தான் அப்பதான் அவங்களுக்கு அவங்களோட தவறே உணரப்படுது. லைக் எப்படி நம்மளோட கதையில ராகேஷ்க்கு ஏற்பட்டதோ தி ஆண்டர்பிரினியரியல் சீஷர். பிசினஸ் பண்ணோம்ப்பா, எதுனா பெருசா சாதிச்சு காட்டணும். மார்க் ஜக்கர்பர்க் கோடிங் செஞ்சு பில்லியனர் ஆயிட்டாரு. அண்ட் நம்ம இந்த நாளுக்கு நாள் கேபின்ல உட்காந்துக்கிட்டு வேற ஒருத்தர் கம்பெனிக்காக நம்மளோட இளமையை வீணாக்கிட்டு இருக்கோம். ஒன்னு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க அண்ட் லீவ்னு கேட்க போனா ஏதோ அவங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்கிற மாதிரி அழுகுறாங்க. இவங்களுக்கு வேலை செய்யறதை விட பெட்டர் எனக்குன்னு எதனா ஒன்னு சொந்தமா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு அதிகபட்சமான யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. கூடவே சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் ஃப்ரேசஸ் லைக் பி யுவர் ஓன் பாஸ், மேக் இட் லார்ஜ், பிரேக் த மேட்ரிக்ஸ், இதெல்லாமே ஸ்டார்ட் அப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஒரு ஃபேன்சியான ஸ்டெப்பா மாத்திருச்சு. இந்த ரீசனால தான் கடந்த சில வருஷத்துல ஸ்டார்ட் அப்போட நம்பர்ஸ்ல ஒரு குளோபல் இன்க்ரீஸ் ஏற்பட்டிருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா மக்கள் அதோடைய ஆழத்தை புரிஞ்சுக்காம ஒரு ஜோஷ்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஜோஷத்தை ஆத்தர் வந்து தி ஆண்டர்பிரினியரியல் சீஷர்னு சொல்றாரு. மனுஷனுக்கு தோன்றப்போ செஞ்சு காட்டலாம், லெட்ஸ் டூ இட். அண்ட் இந்த எண்ணத்தோட தான் ஆரம்பிக்குது ஒரு பிசினஸ். அண்ட் இந்த எண்ணத்தோட ஆரம்பிக்கிற ஒரு பிசினஸ் அடுத்த சில வருஷத்திலே ஃபெயில் ஆயிடும்.
ஆயிடும். அப்ப என்ன சார், ஒரு சராசரி நபர் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்ன்ற கனவு காண்றது தவறா? ஆத்தர் சொல்றாரு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற டிசிஷன் தவறு இல்ல, ஆனா ஒரு டெக்னீஷியன் மைண்ட் செட்டுடன் பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகிறது தவறு. ஏன் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு டெக்னீஷியனுக்கு அவர் வேலை ரொம்ப நல்லா வரும் அண்ட் இதை செய்யறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதனால அவர் என்ன நினைப்பார்னா, அவரோட பிசினஸ் வெறும் இதை வச்சு நடந்துரும் தோணும். அண்ட் அவர் முதல் நாள்ல இருந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி அவர் பிசினஸ்க்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனா உண்மையில அவரோட பிசினஸ் மீது வேலை செய்யணும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு ஜக்கர்பர்க் Facebookல கோடிங் பண்றாரா, இல்ல மார்க் வந்து வெக்கேஷன் போகிறதுனால Facebook'ை மூடிடுவாங்களா? இல்ல. ஆனா உங்க ரெஸ்டாரண்ட் நீங்க வெளியே எங்கனா போனீங்கன்னா அதை மூடிடுவாங்க. ஏன்னா உங்க பிசினஸ் முற்றிலும் உங்க மீது டிபெண்ட் ஆயிருக்கு. சோ இந்த பட்சத்துல உங்களுக்கான ஃப்ரீடமும் இருக்காது, உங்களுக்கான டைமும் இருக்காது. அண்ட் நீங்க ஒரு பிசினஸ் இடத்துல ஒரு ஜாப் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் அதுவும் 15ல இருந்து 16 மணி நேரத்துக்கு ஓவர் டைமுக்கான எக்ஸ்ட்ரா காசும் கிடைக்காது. சோ இதுக்காகத்தான் ரொம்ப அவசியம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிசினஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். 6 பாயிண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த புக்ல இருந்து, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, the 3 pillars of your business. எந்த ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு 3 ஆட்களோட அவசியம் இருக்கு. the planner அதாவது entrepreneur, the savior அதாவது manager and the doer அதாவது technician. பேசிக்கலி இவங்க 3 பேர் தான் உங்க பிசினஸ் உடைய 3 பில்லர்ஸா இருப்பாங்க. இவங்க வெவ்வேறு டைம் ஜோன்ல வேலை செஞ்சு சோ ஃபர்ஸ்ட் வராரு entrepreneur. இவர் பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருப்பாரு. இவரோட மைண்ட் பிளானிங், ஐடியாஸ் அண்ட் இன்னோவேஷன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். எந்த மாதிரி பண்ணிடலாம், அந்த மாதிரி பண்ணிடலாம், ப்ராடக்ட்டை எப்படி டிசைட் பண்ணிடலாம், மார்க்கெட்டிங்கோட அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வருது மேனேஜர். இவர் பாஸ்ட்ல வேலை செய்வாரு. இவர் entrepreneurோட கனவுகளை பாஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிரகாரம் செக் பண்ணுவாரு. போன வாட்டி இப்படி செஞ்ச அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, சோ இந்த வாட்டி இப்படி நம்ம இதை பண்ண மாட்டோம், பதிலா அப்படி பண்ணலாம். வெல், இந்த மாதிரியான தாட்ஸா வரும் மேனேஜருக்கு. ஒரு விதத்துல entrepreneurஸோட கனவுகளை மாடிஃபை பண்ணி யதார்த்தமாக மாத்தக்கூடிய வேலை மேனேஜர் தான். மூணாவது வந்து டெக்னீஷியன். இவர் பிரசன்ட்ல வாழ்வாரு. இவருக்கு எந்த கவலையா இருக்காது முன்னாடி என்ன நடந்தது அண்ட் மேல்கொண்டு என்ன நடக்க போகுதுன்னு. அவருக்கு வேற இதை சொல்லுங்க, இப்ப என்ன செய்யணும். பாத்தீங்கன்னா எல்லாருமே தியரிஸை உருவாக்குவாங்க அண்ட் டெக்னீஷியன் அதை பிராக்டிகலி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்க்கு இந்த 3 பில்லர்ஸும் பேலன்ஸாக இருக்கிறது ரொம்பவே குரூஷியல் ஆனது. உண்மையில நம்ம எல்லாருக்குள்ளவோ எங்கனா ஒரு இடத்துல ஒரு டெக்னீஷியன், ஒரு மேனேஜர் அண்ட் ஒரு entrepreneur ஒளிஞ்சிருக்காரு. பட் பிரச்சனை என்னன்னா, இது 3த்துக்கு இடையே ஒரு பேலன்ஸ் இருக்காது. யார் இந்த பேலன்ஸை கிராக் பண்றாங்களோ புரிஞ்சுக்கோங்க, அவர் பிசினஸ்மேன் ஆயிட்டாரு. மைக்கேல் கர்பர் சொல்றாரு, பொதுவா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்ல 70% டெக்னீஷியன், 20% மேனேஜர் அண்ட் வெறும் 10% தான் entrepreneur இருப்பாங்களா. ஏன்னா பேசிக்கலி இவங்களுடைய வேலை பிடிக்கும். சோ அதனால அவங்க அதை செஞ்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. சோ எப்பெல்லாம் விஷயம் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வருதோ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு பிரசன்ட்ல வாழ்றது ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்னு யோசிப்பாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்க்கு நீங்க எதிர்காலத்துடைய குறிக்கோளுடன் அண்ட் பிற்காலத்துடைய விஷயத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நடக்கணும். நம்பர் 2, ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ். உலகத்துல எல்லா விஷயமும் ஸ்டேஜஸ் டெவலப் ஆகும். பிசினஸும் கர்பர் வந்து அவருடைய புத்தகத்துல பிசினஸ் டெவலப்மெண்டோட 3 பேசிக் ஸ்டேஜஸ் பத்தி சொல்லியிருக்காரு. முதல் வந்து இன்ஃபான்சி. இதுல உங்கள மாதிரி எங்கள மாதிரி ஒரு காமனான இண்டிவிஜுவலுக்கு ஐடியா வரும் அண்ட் அவர் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படின்னு கேபிட்டல்ல தேத்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த ஸ்டேஜ்ல பேசிக்கலி அவர் தனியாவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாரு. முழு பிசினஸும் அவருக்கு அரௌண்ட் ரிவால்வ் ஆகும். வெல், இந்த காரணத்தால தான் அதிகபட்சமான பிசினஸ் இன்ஃபான்சி ஸ்டேஜ்லயே ஃபெயில் ஆயிருது. ஏன்னா ஓனர் தனியாவே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கைகள் எடுத்துக்கிட்டு டயர்ட் ஆயிடுவாரு அண்ட் கிவ் அப் பண்ணிடுவாரு. பட் ஓனர்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கணும், மார்க் ஜக்கர்பர்க் Facebook ஸ்டார்ட் பண்ணப்போ அவரே தான் ஒரு கம்பெனியோட கோடர், CEO, CTO, CMO இது எல்லாமே இருந்தாரு. ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங்ல இருந்து கோடிங் வரைக்கும் எல்லாத்தையும் அவரே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. Facebook, Amazon, YouTube இது எல்லாமே ஒரு இடத்துல இன்ஃபான்சி ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா வருது அடால்சன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல ஓனருக்கு ஃபைனலா ரிலீஸ் ஆகுது. அவரால் தனியாவே எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்படி அவருக்கு பிசினஸ் முன்னேற்றணும்னா கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயி எதனா ஒருத்தரை வச்சே தீரணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஓனர் ஒர்க்கை டெலிகேட் பண்ண கத்துப்பாரு, அதாவது மத்தவங்களுக்கு வேலை கொடுக்க கத்துப்பாரு. பட் ஆனா பாத்தீங்கன்னா பல பிசினஸ் இருக்கு இது வரைக்கும் வந்து ஃபெயில் ஆயிருது. ஏன்னா ஓனருக்கு தோணும் அவரோட வேலையை அவர் தவிர வேற யாராலையும் பெட்டரா செய்யவே முடியாதுன்னு. இதனால நிறைய வாட்டி ஓனர் எம்ப்ளாயை எடுத்துட்டு திரும்பவும் ஸ்டேஜ் 1க்கு போயிடுவாரு. கடைசியாக வருது ஸ்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. இதுல பிசினஸ் ஃபைனலாக ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன வேலையோ இல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோ எல்லா விஷயமும் ப்ராப்பராக டெலிகேட் ஆயிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓனர் அவர் பிசினஸ்ல இருந்து பிரேக் எடுக்கலாம். இப்ப அவர் 15-16 மணி நேரம் அவரே வேலை செய்யணும்னு அவசியம் இருக்காது. ஆத்தர் சொல்றாரு, வேற எந்த பிசினஸ்ல இந்த ஸ்டேஜுக்கு போகும்னா வெல் எதுல ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்காக பிளான் பண்ணிருக்காங்களோ
அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற சமயத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க எப்படி இத மெச்சூரிட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு. நம்பர் 3 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, பில்ட் a system not a business. மெக்டானல்ட்ஸோட பர்கரோ இல்ல ஸ்டார்பக்ஸோட காஃபி இல்ல டாமினோஸோட பீஸா, வெல் நீங்க உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரி, இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரே மாதிரியா இருக்கும். அண்ட் வெறும் டேஸ்ட் மட்டும் ஏன், அவுட்லெட்டோட ஆம்பியன்ட் அண்ட் ஃபீல் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரியா இருக்கும். எந்த ஒரு மேனேஜர், சிஇஓ இல்ல ஒரு பெரிய டிகிரி படிச்ச ஸ்டாஃப் இல்லாமலே அங்க எல்லாமே மேனேஜ்டாக இருக்கும். சோ அப்படி என்ன வந்து மெக்டானல்ட்ஸ் உடைய 40,000 அண்ட் ஸ்டார்பக்ஸ் உடைய 38,000 அவுட்லெட்ஸை ஸ்மூத்லி ரன் பண்ணுது. அது வந்து இவங்களுடைய பிசினஸ் சிஸ்டம். அப்படி நீங்க உங்க பிசினஸ் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக மாத்தத்துல தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா அப்போ உங்க பிசினஸ் உங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலோ ஸ்மூத்லி ரன் ஆகும். அப்பதான் நீங்க ஒரு சரியான சமயத்துல உங்களுக்கான ஒரு ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் லைஃபை கிரியேட் பண்ணுவீங்க. இல்லனா நீங்க முழு வாழ்க்கையும் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. சோ அப்ப என்ன பிரயோஜனம் பிசினஸ் ரன் பண்றதுக்கு? பிசினஸ் ஒரு சிஸ்டம் முறையாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான இன்னொரு பலன் என்னன்னா, ஒரு பிசினஸ் வந்து ரெப்ளிகேட் பண்றது கஷ்டம், ஆனா சிஸ்டமை ஈஸிலி ரெப்ளிகேட் பண்ணலாம். சோ இதனால என்ன ஆகும்னா, நீங்க பிசினஸ் வந்து எக்ஸ்பான்ஷனை நோக்கி கொண்டு போகும்போது அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஸ்கிராச்ல இருந்து பிளானிங் பண்ணணும்ன்ற அவசியம் ஏற்படாது. நீங்க ஒரு பிசினஸ் மாதிரியே இன்னொரு பிசினஸ் சேம் சிஸ்டமுடன் வேற இன்னொரு லொகேஷன்ல ரெப்ளிகேட் பண்ணலாம். அதாவது சிம்பிளி நீங்க உங்களோட பிசினஸ் ஃபர்ஸ்ட் நாளே எந்த ஒரு முறையில பிளான் பண்ணோம்னா நீங்க ஃபியூச்சர்ல அது ஒரு பிரான்ச்சைஸியை ஓபன் பண்ண முடியும். நம்பர் 4, build a system dependent business, not a people dependent one. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சு உங்களோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. பிசினஸ் ஆல்மோஸ்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு என்டர் ஆகிறதா இருந்தது. இதுக்கு நடுவுல உங்களுடைய ஹெட் செஃப்க்கு வேற ஒரு இன்னொரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருச்சு. இதனால அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஒண்ணு உங்களுக்காக ஒரு புது செஃப்பை தேட வேண்டியது இருக்கும், இல்ல அந்த ஆஃபரை விட அதிகமான சாலரியை கொடுத்து அவரை தடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனாலயும் உங்களோட பிசினஸ் மீது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படும். அதுவே இப்போ ஒரு மெக்டானல்ட் இல்ல கேஎஃப்சில ஒரு எம்ப்ளாயி வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரா, அப்ப என்ன ஆகும்? அவங்க ரொம்ப ஈஸியாவே வேற ஒரு எம்ப்ளாயியை ட்ரெயின் பண்ணி ஹையர் பண்ணிப்பாங்க. ஆனா எப்படி? ஏன்னா அவங்க முழு பிசினஸும் சிஸ்டம் டிபெண்டன்ட்டா இருக்கு. அண்ட் யாருனால கொஞ்சம் ட்ரைனிங்லயே அந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்க முடியும். சோ இதனால எந்த ஒரு எம்ப்ளாயும் போகிறதுனால மெக்டானல்ட்ஸ் உடைய பிசினஸ் மீது எந்த ஒரு விளைவும் வராது. நம்பர் 5, work on your business, not in your business. ராகுலோட கனவு வந்து நாட்டிலேயே டாப் பேக்கரி செயின் எஸ்டாப்ளிஷ் பண்ணனும். சோ இதுக்காக அவர் முழு வாழ்க்கையும் கேக் பேக் பண்ண வேண்டியது இருக்குமா? மைக்கேல் கர்பருக்கு அக்கார்டிங் கண்டிப்பா இல்ல. ஆத்தர் சொல்றாரு, அப்படி உங்களால ஒரு பிரமாதமான கேக் பேக் பண்ண முடியும்னா அப்போ உங்களோட ரெசிபியை சிம்பிளிஃபை பண்ணுங்க அண்ட் டாக்குமெண்ட் பண்ணுங்க. சோ த டைம் ஆகுறப்போ அதே டேஸ்ட வேற இன்னொருத்தர கிரியேட் பண்ண கூடணும். அண்ட் நீங்க பேக்கிங்க்கு பதிலா வேற இன்னொரு இம்பார்ட்டன்டான வேலையில ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களையே டெக்னீஷியன் ரோல்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரலாம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ரோலையும் ப்ளே பண்ணி அதுக்கான சிஸ்டமை தயார் பண்ணலாம், அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் அண்ட் வேற இன்னொருத்தர அந்த டாக்குமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிரகாரம் வேலை செய்யறதுக்கு ஹையர் பண்ணலாம். ஆத்தர் இத வர்க்கிங் ஆன் தி பிசினஸ் சொல்றாரு. ஆனா ஐயர்னி என்னன்னா, அதிகபட்சமான ஆட்கள் யார் அவங்க பேஷனை பிசினஸ் ஆக மாத்துறதுக்கு கிளம்புறாங்களோ அவங்க எப்பவுமே அவங்கள டெக்னீஷியன் ரோல்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரவே முடியாம போகுது. அவங்க எப்பவுமே அவங்க பிசினஸ் குள்ளவே வேலை செஞ்சுட்டே இருந்துறாங்க. அண்ட் இது ஒரு டேஞ்சரஸான சினாரியோ. ஏன்னா மைக்கேல் சொல்றாரு, if your business depends on you, you don't own a business, you have a job and is the worst job in the world because you are working for a lunatic. அதாவது உங்களோட பிசினஸ் வந்து உங்க மீது டிபெண்ட் ஆயிருக்குன்னா அப்ப அது பிசினஸ் கிடையாது, அது ஒரு வேலை. அதுவும் உலகத்தோட மோசமான வேலை. ஏன்னா நீங்க ஒரு பைத்தியக்காரனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்பர் 6, the turnkey revolution. இன்னைக்கு மாடர்ன் டைம்ல நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அது நமக்கு ரொம்ப கம்மியா தோணுது. வெல் அது ரிலேஷனோ இல்ல காசோ இல்ல ஸ்டேட்டஸோ இல்ல சக்சஸோ எப்போ நமக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தான் தோணும். உண்மையில அந்த மிஸ்ஸிங் விஷயம் வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அந்த மிஸ்ஸிங் விஷயம் வந்து நம்ம லைஃப் உடைய பர்பஸ். அண்ட் ஒரு சரியான விஷனுடன் திறக்கப்படுற பிசினஸ் உங்க லைஃப்ல பர்பஸ் உடைய குறைவை பூர்த்தி பண்ண முடியும். உண்மையில நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிசினஸ் வந்து உங்க லைஃப் கிடையாது, பதிலா இது ஒரு நல்ல லைஃப் வாழறதுக்கான வழி. அண்ட் ஒரு நாள் இதை டெவலப் பண்ணிட்டு நீங்க இத ஆட்டோ பைலட் மோட்ல விட வேண்டியது இருக்கும். இதுதான் டர்ன்கி ரெவல்யூஷன். நீங்க முதல் நாள்ல இருந்து உங்களோட பிசினஸ் இண்டிபெண்டன்ட்லி ரன் ஆகிறதுக்கு தயார் பண்ணணும். நிறைய பேர் இந்த விஷயத்தை 2-3 பிசினஸ்ல அவங்களோட தலைவிதியை இழந்துட்டு அண்ட் மென்டலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸாஸ்ட் ஆன பிறகு தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா சில பேர் இத முதல் நாள்ல இருந்து ஃபாலோ பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் பிரதர்ஸ், ரிச்சர்ட் மெக்டானல்ட் அண்ட் மாரிஸ் மெக்டானல்ட், 2 சகோதரர்கள். இவங்க 1940ல ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவுடன் கலிபோர்னியால ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட் மத்தவங்கள விட பல விஷயத்துல வித்தியாசமா இருந்துச்சு. ஒன்னு வந்து இவங்களோட மெனு லிமிட்டடா இருந்தது. ரெண்டாவது இவங்களோட சர்வீஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது. கொஞ்ச டைம்லயே இந்த அவுட்லெட் முழு டவுன்லயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த தருணத்துல இவங்களோட சந்திப்பு மல்டி மிக்சர் கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ரே கிராக்குடன் ஏற்பட்டது. இந்த இடத்துல இருக்கிற சிஸ்டமை பார்த்ததுமே ரே கிராக் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, இதை ரெப்ளிகேட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் மெக்கனைஸ்ட் அண்ட் சிம்பிளிஃபைடா இருந்தது. இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து 2 சகோதரர்கள் கூடவோ கை கோத்தாரு. அண்ட் மெக்டானல்ட்ஸ்
உடைய ஆபரேஷனோட ஜென்மம் ஏற்பட்டது. அப்படி மெக்டானல்ட்ஸ் உடைய ஹாம்பர்கர் பிசினஸ் ரெப்ளிகேட் பண்றது சுலபமா இல்லாம இருந்திருந்ததுன்னா அப்ப இன்னைக்கு நம்ம இந்தியால உட்கார்ந்துகிட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். மேபி அது கலிபோர்னியாவோட ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்டாவே இருந்திருக்கும். அப்படி நீங்களும் உங்களுடைய பிசினஸ் மெக்டானல்ட் மாதிரி ரெப்ளிகேட்டிங் பிசினஸா டெவலப் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இந்த 7 பிசினஸ் டெவலப்மெண்டல் ஸ்டெப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்றது மூலமா யாருனாலும் ஒரு சாலிடான பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். சோ இது எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு நபருக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஒரு வீடியோ உங்களோட வாழ்க்கையை மாத்திரலாம். ஓகே, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ஃபிகரிங் யுவர் பிரைமரி எய்ம். உங்களுடைய பிரைமரி எய்ம் வந்து அந்த மோட்டிவேஷன் எதுக்கு நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ. அதிகபட்சமான ஆட்கள் வெறும் ஜோஷ்ல வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிடறாங்க. இதனால தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மோட்டிவேஷனை இழந்துடுறாங்க. ஆனா யார் ஒருத்தருடைய பிரைமரி எய்ம் கிளியரா இருக்குதோ அவருடைய பிசினஸோ ஒரு கிளியர் விஷனுடன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய பிரைமரி எய்ம் என்ன இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்டயே வெறும் இந்த 3 கேள்வி கேளுங்க. அப்படி என்ன ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்பவே வேல்யூபிள் ஆனது, நான் லைஃபை எப்படி பாக்குறேன் அண்ட் நான் என்னவா ஆக விரும்புறேன். மைக்கேல் ரொம்ப ஸ்ட்ராங்லி இதை பிலீவ் பண்றாரு. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாக யாரால ஆக முடியும்னா யார் ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில அவருக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சு வச்சிருக்காரோ. ஒரு சக்சஸ்ஃபுல் நபர் அவர் லைஃபை ஒரு சேலஞ்ச் மாதிரி பாப்பாரு. அதுவே ஒரு ஆர்டினரியான நபர் லைஃபை வெறும் ஒரு கர்ஸ் இல்ல பிளெஸிங் மாதிரி பாப்பாரு. சோ நீங்க லைஃபை எப்படி பாக்குறீங்க? இதன் அடிப்படையில தான் உங்க பிசினஸ் உடைய சக்சஸ் இல்ல ஃபெயிலியர் தீர்மானம் பண்ணப்படுது. நம்பர் 2, மேக்கிங் யோர் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ், அதாவது அல்டிமேட்லி உங்களுடைய பிசினஸ் உங்களோட பிரைமரி எய்மை அச்சீவ் பண்றதுக்கு எப்படி உதவி செய்யும். நீங்க லைஃப்ல என்ன விரும்புறீங்கன்றத இத முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க இதை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க இத தீர்மானம் பண்ணும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ பிளான் பண்றதுக்கு முதல்ல நீங்க இத கிளியர் பண்ணணும். எப்படியாப்பட்ட லைஃபை நீங்க வாழணும்னு விரும்புறீங்களோ அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு காசு தேவை, அப்பதான் உங்களால டிசைட் பண்ண முடியும் உங்களுடைய ஃபைனான்சியல் விஷன் என்னன்னு. உங்களுக்கு 30 கோடி ரூபாய்க்கான கம்பெனி உருவாக்கணுமா இல்ல 3000 கோடி ரூபாய்க்கா? ஏன்னா லைஃப்ல சக்சஸ் ஃபீல் பண்றதுக்கு காசு முக்கியமான ஃபேக்டர் கிடையாது. பதிலா உங்களுக்கு சக்சஸ் உடைய டெஃபினிஷன் என்னன்றது அதுதான் முக்கியம். நம்பர் 3, கிரியேட்டிங் யுவர் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி. நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் பிளான் பண்ணிட்டீங்க. ஆனா எப்பவுமே உங்களால இதை தனியா நடத்த முடியாது. சோ இதுக்காக தான் ரொம்ப அவசியமான விஷயம் என்னன்னா நீங்க இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டிஸ் என்லிஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு அக்கார்டிங்கே உங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. ஏன்னா அல்டிமேட்லி உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் தான் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களை உங்களோட பிரைமரி கோலுக்கு கொண்டு சேர்க்கும். அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இதனால உங்களுடைய பிசினஸ் வந்து ஒரு சிஸ்டம்க்கு அக்கார்டிங் நடக்கும். அது எந்த ஒரு தனிச்சான நபர் மீதோ டிபெண்ட் ஆகாது. வெல், அந்த நபர் நீங்களா இருந்தாலும் சரி. நம்பர் 4, டிசைடிங் யுவர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய பிசினஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ண பிறகு இப்ப டைம் இதோட மேனேஜ்மெண்ட்டை பிளான் பண்றதுக்கு. உண்மையில உங்களுடைய ஐடியாவை கஸ்டமர் வரைக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டியதாகும். வெல், அது ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்றதா இருக்கலாம், இல்ல ப்ராசஸிங், யாரு எப்போ எங்க எப்படி செய்வாங்க இதையும் பிளானிங் பண்ண வேண்டியது இருக்கும்ல. சோ இதுக்காக தான் அவசியமாகுது நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. நம்பர் 5, டிட்டர்மைனிங் யுவர் பீப்பிள் ஸ்ட்ராட்டஜி. அப்படி நீங்க மக்கள் உங்களுக்கு வேலை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய கனவுகள் பிசினஸ் முன்னேற்ற உழைக்கணும்னா அப்ப உங்களுடைய பிசினஸ்ல ஒரு ப்ராப்பரான பீப்பிள் ஸ்ட்ராட்டஜி இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது எப்படி நீங்க உங்களோட எம்ப்ளாயியை பாத்துக்க போறீங்க, எப்படி அவங்கள உங்களோட வேலை செய்ய கன்வின்ஸ் பண்ண போறீங்க. இது ஒரு அவசியமான ஸ்டெப். ஏன்னா இதுதான் உங்களை ஒரு சரியான தருணத்துல ஒரு லீடராக ஒரு ஆண்டர்பிரனராக உருவாக்கும். உங்களுடைய ஆர்கனைசேஷனோட பீப்பிள் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்றப்போ நீங்க கர்பரோடைய இந்த 2 வார்த்தைகளை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல் வந்து எந்த ஒரு வேலையை நீங்களே செய்ய மாட்டீங்களோ அதை வேற ஒருத்தரை செய்ய சொல்லாதீங்க. ரெண்டாவது, உங்க ஆட்கள் கூட எப்பவுமே ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸை உருவாக்கி வச்சுக்கோங்க. நம்பர் 6, மேக்கிங் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே தயார், இப்போ உங்க ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இப்போ இந்த ப்ராடக்ட் மக்கள் வரைக்கும் எப்படி போய் சேரும், மக்கள் இத பத்தி எப்படி தெரிஞ்சுப்பாங்க, இதுக்கு நீங்க தயார் பண்ண வேண்டியது இருக்கும் உங்க ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தயார் பண்றப்போ இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராடக்ட் என்னன்னு, உங்க ப்ராடக்ட் வந்து உங்க கஸ்டமர் கையில என்ன இருக்குதோ அது கிடையாது, அது வெறும் ஒரு கமோடிட்டி தான். உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அந்த ஃபீலிங் எதன் கூட உங்களோட கஸ்டமர் வந்து உங்க ஷாப்பை விட்டு வெளியே போகிறாரோ. சோ இதுக்காக தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்க பிசினஸ் அண்ட் உங்க ப்ராடக்ட்டோட ஃபீல் மீது இருக்கணும், கமோடிட்டி மீது இல்ல. நம்பர் 7, டிசைனிங் யுவர் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவு விஷயத்தை தயார் பண்ண பிறகு இப்ப டைம் வருது உங்களோட பிசினஸ் ஒரு சிஸ்டமாக மாத்துறதுக்கு. பேசிக்கலி எந்த ஒரு பிசினஸ்லயும் 3 விதமான சிஸ்டம் இருக்கும். ஹார்ட் சிஸ்டம், இதுல இன்அனிமேட் விஷயங்கள் வரும், லைக் உங்களோட மெஷினரி, ரா மெட்டீரியல் எக்ஸெட்ரா. சாஃப்ட் சிஸ்டம், இதுல லிவிங் விஷயங்கள் வரும், லைக் உங்களோட எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் உங்களுடைய ஐடியா. எஸ், உங்களோட ஐடியாவும் லிவிங் சிஸ்டமோட ஒரு பங்கு தான். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் நடத்துது. அண்ட் மூணாவது வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதோடைய வேலை வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் சிஸ்டம்க்கு இடையே ஒருங்கிணைப்பை உருவாக்கணும். எப்ப நீங்க உங்க பிசினஸ் உடைய இந்த 3 சிஸ்டமையும் ஐடென்டிஃபை பண்றீங்களோ அப்ப நீங்க உங்களுடைய பிசினஸ் ஆட்டோமேட் மோட்ல நடத்துறதுல தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்
மெச்சூர் அண்ட் ஈஸிலி ரெப்ளிகபிள் ஆன பிசினஸ் ஆக மாறும். இதனால நீங்க எப்பனாலும் எவ்வளவு நாளும் விடுமுறை எடுத்துக்கலாம், எவ்வளவு விரும்பினாலும் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபைனான்சியலி ஃப்ரீ லைஃப் வாழலாம். அண்ட் அல்டிமேட்லி இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஒரு ஆண்டர்பிரினியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணுங்க, ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க கூடாது. இல்லனா பிசினஸ் என்ற பேர்ல நீங்க வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு பிசினஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்களோ, இல்ல ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கோர்ஸ்ல போயிட்டு நீங்க கத்துக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்திருக்கேன். சோ எங்களோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணனும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நிஜமா எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் உருவாக்க மோட்டிவேட் பண்ணும். அண்ட் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.